السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله مولانا العظيم. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم: الدين النصيحة، أو كما قال عليه الصلاة والسلام. புகழெல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கு, அவனது அன்பும் அருளும் கண்மணி ஹஸ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய வாழ்க்கை நெறிகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் நிறைவாக நிகழட்டுமாக. புனிதமான இடத்திலே அல்லாஹு தஆலா அவனுடைய குர்ஆனை பற்றி, மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக இங்கு அமர வைத்த அல்லாஹ் நாளை மறுமையில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலே அல்லாஹ் அமரச் செய்வானாக. அதேபோல இந்த புனிதமான ரமதானில் நாம் என்னென்ன அமல்கள் செய்தோமோ அந்த அமல்களை அல்லாஹ் கபூல் செய்வதோடு, தொடங்கியிருக்கக்கூடிய இந்த ஷவ்வாலின் பரக்கத்தாலும் அல்லாஹ் அடுத்த ரமதானை தொடுகின்ற பாக்கியத்தையும், அதில் நோன்பு நோற்று பெருநாளை மிகச் சிறப்பாக கொண்டாடுகின்ற அருள் பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. நாட்டிலே, உலகத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அசாதாரண நிலையை போக்கி அல்லாஹு தாலா மன நிம்மதியான வாழ்க்கையை உலக மக்கள் யாவருக்கும் அல்லாஹு தாலா தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். அன்பானவர்களே, போன மாதம் நாமெல்லாம் 11 மாதங்கள் காத்திருந்த ரமலான் மாதம். அந்த மாதம் நமக்கு பல பாடங்களை சொல்லி தந்துட்டு போயிடுச்சு. யாரெல்லாம் எனக்கு வேலை இருக்குது, அதனால தான் பள்ளியாசலுக்கு வர முடியல, எனக்கு வேலை இருக்குது அதனால தான் ஓத முடியல, எனக்கு வேலை இருக்குது அதனால இரவுல எந்திரிச்சு தொட முடியல, அலுப்புல அப்படியே அழுத்தி போட்டுறது அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய்யாயிருச்சு. ரமதான் நம்மளை எவ்வளவு உயர்வாக ஆக்கி வைத்திருக்கிறது பாருங்க. அத்தனை வேலைக்கு மத்தியிலும் உன்னால் ஓத முடியும், அத்தனை வேலைகளுக்கு மத்தியிலும் உன்னால் தொழுக முடியும். கடமையை மட்டுமல்ல, 20 ரக்காத்து தராவீஹ் என்ன, அதை தாண்டிலும் உன்னால் தொழ முடியும். உனக்கு அந்த ஆர்வம் இருக்கிறது, உனக்கு அந்த ஆசைகள் இருக்கிறது, நீ நிற்பாய், நீ தொழுகுவாய். குர்ஆனை உன்னால் முடிந்தால் 3 குர்ஆன் கூட உன்னால் ஓதி முடிக்க முடியும், வேலை இருப்பதோடு. இதையெல்லாம் நமக்கு உணர்த்தியது ரமலான் தான். அப்படிதானே? நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம வேலையில் நம்மளுக்கு எங்கெங்கே ஓத நேரம் இருக்குது, எங்கெங்கே நைட்டில் எதிர்த்து தொழுவ நேரம் இருக்குது, எல்லாம் பொய்யா போச்சு பாருங்க. இந்த ரமதான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த எவ்வளோ செய்திகள் பாருங்க. பொதுவாகவே நல்ல இடத்துல இருந்தால் நம்மளை அந்த இடம் நமக்கு நல்லவைகளாக நம்மளை மாற்றிவிடும். ஒன்று நல்ல இடத்துல இருக்கணும், அல்லது நல்லவங்களுக்கு அருகில் இருக்கணும். இந்த 2 தான் மிக முக்கியமான. அந்த 2 நாள் என்ன ஏற்படும் அப்படிங்கிற செய்தியை தான் இந்த வாரத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம்தான் நாம் விட்ட தஃப்சீருடைய ஆயத்தை நாம் தொடர இருக்கிறோம். இந்த வாரத்தை ரமலானில் நாம் பெற்றது என்ன, ரமலான் வழியாக நாம் பெற்றுக்கொண்டது என்ன அப்படிங்கிறத நமக்குள் பேசிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வாரத்தை நாம் தஃப்சீரை தொடங்காமல்
அடுத்த வாரத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் நாம் முற்ற ஆயத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் நாம் தொடங்குவோம். அன்பானவர்களே, நம்மளுடைய தொழுகை எப்படிப்பட்ட தொழுகையாக ரமலானில் இருந்தது? அந்த ரமலான் நமக்கு சொன்னதை பாருங்கள். யாரும் எழுப்பிடுவதற்கு முன்னால் எழுந்து நின்றோம். யாரும் சொல்வதற்கு முன்னால், பாங்கை சொல்வதற்கு முன்னால் வந்து சப்பிலே உட்கார்ந்திருந்தோம். பாங்கு கூட சொல்லல, பள்ளியிலே வந்து உட்கார்ந்திருந்தோம். முதல் சப்பு கிடைக்காதா என்று முன்றி அடித்து வந்தோம். முதல் சப்பு கிடைச்சிடாதா அப்படின்னு எல்லா பள்ளியிலையும் பாருங்க, முதல் சப்புக்கு போட்டியா இருந்துச்சு. பார்க்க அப்படி அவ்வளோ அருமையா இருந்துச்சு. ஏடா இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை ஆசைப்பட்டார்களோ, ஷரியத்தாக்கினார்களோ அதுவல்லவா நடக்கிறது அப்படி. அப்ப அவரவருக்குள்ள ஒரு ஆசை வந்துச்சு, பேசாம ரமலானே எல்லா மாசமும் இருந்துட்டா நல்லா தானே இருக்குது அப்படின்னு சந்தோஷமா இருந்துச்சு. இது வணக்கத்தில் மட்டுமே இப்படி. முன்னோர்கள் ரமலானை வைத்து தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே மாத்திக்கிட்டாங்க. ரமலானின் வழியாக எப்போதும் அவங்களுக்கு ரமலானாகவே மாத்திக்கிட்டாங்க. நம்ம ரமலான்ல என்ன செய்வோமோ அது போன்ற வணக்கத்தை முன்னோர்களை பார்த்தா எப்போதுமே அதை செய்வார்கள். எப்போதும் அவங்களுக்கு அந்த வணக்கத்தில் ஒரு ஈடுபாடு இருந்தது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த வழிமுறை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தது. ஹதீஸுகளில் பல செய்திகள் வருகிறது. அந்த வகையில் செய்தனா நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ஹாத்தமுல் அஸம் உண்டு, ஒரு பெரும் இறைநேசரை. அவங்களுக்கு காது கேட்காது அப்படின்னு சொல்ல மாட்டோம், கேட்காமலேயே வாழ்ந்துட்டாங்க கடைசி வரைக்கும். அவங்களுக்கு காதெல்லாம் நல்லா தான் கேட்கும். அவங்களுக்கு பேர் அப்படி ஹாத்தமுல் அஸம் உண்டு. ஒரு தடவை கடை வச்சுருந்தாங்க. கடை வச்சுருந்தப்ப ஒரு அம்மா வந்து பொருள் வாங்க வந்துச்சு. அந்த அம்மா அந்த பொருள் வாங்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு வாயு பிரச்சனை, காற்று பிரிஞ்சிருச்சு. அடுத்தவங்களுக்கு முன்னாடி காற்று போனால் எவ்வளோ ஒரு அசூசியாக ஒரு சங்கடமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும்லங்க. அது ஒரு பெண்ணு எவ்வளோ கஷ்டமாக நினைப்பாங்க அதை. இப்போ கடையில் முதலாளி யார்? ஹாத்தமுல் அஸம். இவங்க என்ன செய்கிறாங்க பாருங்க, அப்படி அந்த நிமிஷத்திலிருந்து காது கேட்காத மாதிரி மாறிட்டாங்க. சத்தம் போட்டே பேசுறாங்க, ஏம்மா என்ன என்ன எடுத்தீங்க, எனக்கு கொஞ்சம் காது விளக்காது, சத்தமா சொல்லுங்க அப்படி. எங்க இதை எடுத்தங்க, எவ்வளோன்னு கேட்குறீங்களா? மாறி மாறி காது கேட்காத அப்படி பேசுவாங்க. எவ்வளோன்னு கேட்குறீங்களா? இல்லைங்க இதை தான் எடுத்தேன். அது நல்ல பொருளுமா அப்படின்னு மாறி மாறி பேசுகிறாங்க. அப்போ தான் அந்த அம்மாவுக்கு தெரியும், நல்ல வேலை இவருக்கு காது கேட்கல, அல்லாஹ் நம்மளை என்ன செஞ்சிட்டான், காது கேட்காத ஒருவருக்கு முன்னால் அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்திட்டானே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களா. எப்படி பாருங்க, அல்லாஹ் தாலா ஒருவரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்றால் எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்துவான் பாருங்க. அந்த அம்மா பொருள் வாங்கிட்டு போயிருச்சுங்க, என்ன செஞ்சிருக்கலாம்? அடுத்து சரி ஒரு 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 பெண்மணியை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி இயல்புக்கு வந்திருக்கலாமா இல்லையா? வரலங்க. ஏன்னா பின்னாடி இந்த அம்மாவுக்கு இவர் நடிச்சிருக்கிறாருன்னு தெரிஞ்சா கூட கஷ்டப்படுவாளே அப்படின்னு சொல்லி காலம் முழுக்க காது கேட்காமலே வாழ்ந்தாங்க. யாரு காலம் முழுக்க? இந்த அம்மாவுடைய காலம் முழுக்க. இந்த அம்மா மௌத்தானதற்கு பிறகுதான் கூப்பிட்டு எல்லாரும் சொன்னாங்களாம், எனக்கு காதெல்லாம் கேட்கும், நான் நடிச்சேன்னு சொன்னாங்களாம். அப்போது ஊர் மக்கள் நம்பல. ஊர் மக்கள் நம்பலங்க. ஏங்க எனக்கு காதல நல்லா கேட்குதுன்னு சொல்லியும் நம்பல. பல வருஷமா அப்படியே இருந்துட்டாங்கல்ல, அதுக்கடுத்து அது நம்பானமே போயிட்டாங்க. அதிலிருந்து அவங்களுக்கு ஹாத்தமுல் அஸம், காது கேட்காத ஹாத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே காது கேட்கிறவங்க தான். ஒரு பெண்மணி தனக்கு முன்னால் அசிங்கப்பட்டு விடக்கூடாது, வெக்கித்து குனிந்து அவள் குறுகி போய் விடக்கூடாது என்பதற்காக தன் குணத்தையே, கேட்கிற காதையே கேட்காத மாதிரியே ஒருவர் வாழ்நாள் முழுக்க கொண்டு போக முடியுமாங்க? ஒரு கஷ்டம் பாருங்க.
வாழ்நாள் முழுக்க அப்படி போக முடியுமா? அப்படி போன பெருமகனார் தான் ஹாத்தமுல் அஸம் ரலியல்லாஹு தஆலா. இவங்க சொல்றாங்க, எனக்கு தொழுகை வந்துட்டாவே பயமாயிடும். தொழுகை வந்துட்டா என் தொழுகை எப்படி இருக்கு தெரியுமா? இது ரமலான் எனக்கு சொல்லி கொடுத்தது. நான் என்ன செய்வேன் என்றால் அஸ்பக்துல் வுது, முதல்ல உது செய்வேன். சொல்றாங்க பாருங்க, முதல்ல உது செய்வேன். நம்ம பார்க்கலாம் ரமலான்ல எப்படி ஒரு உதுவில் எவ்வளோ கவனமாக இருந்தோம், தொழுகையில் எவ்வளோ கவனமாக இருந்தோம்னு சொல்லி. நான் உது செய்வேன், மிக நிரப்பமாக செய்வேன். உதுவை அவசரமாலாம் செய்ய மாட்டேன், ரொம்ப சூப்பராக. 2 உது இருக்குதுங்க. ஒன்று அவசர கோணத்தில் செய்கிற உது, ஹதீஸில் அதெல்லாம் தொழுகைக்கு எடுபடாது. யார் இஸ்பாகுல் உது செய்கிறாங்களோ அதுதான் தொழுகைக்கு சிறந்தது. தூங்குறதுக்கு வேண்டாம், செலவாத்து ஓதுறதுக்குன்னா நம்ம செய்கிற உதவு வச்சுக்கலாம். முழுசா உதவு செய்யணும். ஃபர்லான உறுப்புகளில் ஒரு சின்ன அங்குலம் கூட, சின்ன இடம் கூட படாமல் போயிடக்கூடாது. படலைண்டா உதவு கூடாமல் போயிடும், தொழுகை கூடாமல் போயிடும், எதுவுமே நிறைவேறாமல் போயிடும். அவங்க சொல்றாங்க, ஃபஸ்பரத்துல் உதுவை செய்வேன், செய்து விட்டு பள்ளிவாசலில் முதல் ஆளாக வந்து நிற்பேன். தொழுகையில் நோம்புல நம்ம எப்படி வந்து நின்றமோ அதுபோல முதல் ஆளாக பள்ளிக்குள் வந்து விடுவேன். வந்து தொழுகையில் நான் நிற்பேன். நிற்கின்ற போது அதற்கு முன்னால் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருவேன். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என் உறுப்புகள் எல்லாம் படபடப்பு நின்றும். சில பேர் வெளியேருந்து ஓடி வரும், பள்ளியில் இமாம் ருக்குவுக்கு போயிட்டாங்கன்னா ஓடி வரும். இந்த மூச்சு வாங்க பார்த்தீங்களா, இதில் ஒழுங்காக திக்ர் ஓத முடியாது, நிறைய சூறா ஓத முடியாது, நிறைய எதுவும் ஓத முடியாது. வேகத்தில் வரும்போது பாருங்க ஓத முடியாது, கஷ்டப்படுவோம். அதனால வந்து என்ன செய்வாங்கன்னா கொஞ்ச நேரம் உட்காந்துருவாங்க, அல்ல சில பேர் நின்றுவாங்க பள்ளிவாசல்ல. ஆனால் ஹதீஸ் என்னன்னா, பள்ளிவாசல்ல உட்கார்றதுக்கு முன்னாடி தொழுகணும்னு ஒரு ஹதீஸ் இருக்கிறது. கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் எழுந்து நான் என்ன செய்வேன், தக்பீர் கட்டுவேன். எதுக்கு உட்காரன்னு சொன்னா, என் மூச்சிறைப்பு என் தொழுகைக்கு இடையூறா ஆயிடக்கூடாது. தொழுகை தக்பீர் கட்டுவேன். எப்படி தெரியுமா? காபாவை என் நெற்றிக்கு நேராக வைத்துக் கொள்வேன். என் நெற்றிக்கு நேராக காபா இருப்பது மாதிரி, அல் காபத்து பைன ஹாஜி பைய, என் இரு புருவத்துக்கு இடையிலே காபாவை நான் கொண்டு வந்து விடுவேன். கொண்டு வந்து விட்டு உடனே வலந்து எண்ணிக்கொள்வேன், அந்நார அன்ஷிமாதி, நரகம் எனக்கு இடது பக்கமாக இருப்பதாக நினைத்துக் கொள்வேன். நரகம் இங்கே இருக்குது மாதிரி எப்படி ஃபீல் பண்ணுவேன். வலந்து அன் யமீனி, என்னுடைய வலது பக்கத்தில் நான் யோசித்துக் கொள்வேன், அல் ஜன்னத்தை, சொர்க்கம் இருப்பதை போல அப்படி கற்பனை செய்து கொள்வேன். செய்து கொண்டு தஹதி சிராத், என் காலுக்கு கீழே சிராத்துல் முஸ்தகீம் இருப்பதை போல நினைத்துக் கொள்வேன். நம்மெல்லாம் வந்தோம், தக்பீர் கட்டணும், ருக்கு கூட போயிடுறோம். இல்லை, அப்படி இல்லை. பெரியவங்க எந்த மாதிரி தொழுகையை கற்றுக்கிட்டாங்க. நான் என் காலுக்கு கீழே சிராத்துல் முஸ்தகீம், எந்த சிராத்துல் முஸ்தகீம்? நரகத்துக்கு முதுகுல போடப்படுது பார்த்தீங்களா? சிராத்துல் முஸ்தகீம் எங்கே போடப்படும்? நரகத்துக்கு மேல உள்ள கந்தரா, கந்தரத்து அலன்னார், நரகத்துக்கு மேல போடப்படுகின்ற பிரிட்ஜ், அது ஒரு பாலம். அந்த பாலத்தில் என் காலுக்கு கீழே இருப்பதாக நான் நினைத்துக் கொள்வேன். நினைத்து கொண்டு இந்த பக்கம் சொர்க்கம், இந்த பக்கம் நரகம், கீழே அப்படி சிராத்து இருக்குது, இந்த மாதிரி ஒரு கற்பனை செய்து கொள்வேன். இப்படி கற்பனை செய்து கொண்டு நான் தக்பீரை கையை உயர்த்தி என் நிய்யத்தோடு நான் தக்பீரை கற்றுக்கொள்வேன். இப்படியாக நான் தொழுகும் முன்னால் எனக்கு ஒரு பயம் வரும். அல்லாஹ் என் தொழுகையை ஏற்றுக்கொள்வானா, தூக்கி வீசி விடுவானா என்று பயம் வரும். அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொள்வான் என்ற நம்பிக்கையும் வரும். இந்த இரண்டையும் மனதுக்குள் வைத்துக் கொண்டு நான் தக்பீர் கட்டிவிட்டு சூறாக்களை ஓதுவேன். இப்படி ஓதிவிட்டு தான் நான் தொழுகையை முடிப்பேன். தொழுகையை முடித்து விட்டு தேம்பி தேம்பி அழுகுவேன். சொல்லுகிறாரு, நம்மளுக்கு அப்படி வர்றதில்லை பார்த்தீங்களா? அது நம்மளுக்கு அப்படி வரக்கூடாது, வராமல் இருக்கிறதுனால தான் இந்த துவா ஓதுறாங்க பார்த்தீங்களா இமாமு. ஏன்னு கேட்டால் இதெல்லாம் பாவ மன்னிப்புக்காக கேட்குற துவா தான் இதெல்லாம். நம்ம தானே, நம்ம இமாம் வந்து சப்பை சரி செய்யும் போதே ஒரு துவா செய்கிறாங்க, நம்ம இல்லை அங்கேயே ஒரு துவா செய்கிறாங்க. ஏண்டா பாவ மன்னிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது.
அதனால் நான் பாவ மன்னிப்புக்காக அழுகுவேன் என்று சொல்லுகிறார். இந்த மாதிரி ஒரு தொழுகை தான் என்னுடைய ஒவ்வொரு நாளும் என் தொழுகை இருந்தது, என் தொழுகை அப்படிதான் இருந்தது என்று சொல்லுகிறார். பாருங்கள், இதே ரமலானுடைய காலத்தில் நம்மளுடைய இஷா தொழுகை எப்படி இருந்தது, மக்ரிப் தொழுகை எப்படி இருந்தது, மக்ரிப் தொழுகை எவ்வளவு கவனமாக இருந்தோம், அதில் எவ்வளவு ஈடுபாடோடு இருந்தோம். இன்னைக்கு நம்மளுடைய தொழுகையில் இந்த மாசோட வாடை கூட போகல, அந்த வாடை கூட போகல. 6 தானங்க முடிஞ்சிருக்கு, வாடை கூட போகல. அப்ப இன்னைக்கு நம்மளுடைய தொழுகையினுடைய நிலை என்ன? அப்ப தொழுகை நமக்கு ரமலான் என்ன செய்தியை சொன்னது? வந்தது போனதுங்கிறதை விட ரமலான் என்ன சொன்னது? நாம ரமலானில் தொழுதலை போலவே முன்கூட்டியே வந்து தொழுதோம் என்று சொன்னால் ரமலான் நம்மளுக்கு பயனுள்ளதாக ஆகிவிட்டது. ரமலானில் இருந்தது போல முதல் சப்பை பிடித்து நாம் தொழுது விட்டோம் என்று சொன்னால் ரமலான் நம்மளுக்கு பயனுள்ளதாக ஆகிவிட்டது. குறைந்தது 2ஐயாவது எடுத்துக்கொள்ளலாம். பாங்கு சொன்னவுடன் வருவது, முதல் சப்பிலே போட்டி போட்டு நிற்பது, இதையாவது ரமலானில் நாம் செய்தோம் அல்லவா, அதையாவது நாம் செய்ய வேண்டும் என்று பெருமக்கள் ரமலானின் பாடமாக இதை சொல்லுகிறார்கள். முதல் செய்தி, பள்ளிவாசல் தரக்கூடிய பெரும் செய்திகள்ல இது ஒன்று. பொதுவாக ஒன்று உஸ்தாதுமார்கள் திருத்துவாங்க, இல்லது மதரசாக்கள் பாடங்களை திருத்தும், அல்லது பள்ளிவாசல் தான் ஒரு ஆளை திருத்தும். அப்படித்தானே? இந்த 3 தான் திருத்த முடியும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்றது, இந்த இடத்துக்கு பேரை மெஹராப்னு பேர் வச்சிருக்கிறோம். ஏன் மெஹராப்னு பேர் வச்சிருக்கிறோம்? மெஹராப்னா என்ன? சண்டை போடக்கூடிய இடம் தானே. மெஹராப்னா ஹர்புனா சண்டைன்னு அர்த்தம். ஹர்புனா அரபுல தமிழ் எடுத்துன்னா தமிழ் படுத்துறீங்கன்னா சண்டைன்னு வரும். ஹர்புனா சண்டை, அதிலிருந்து வந்த வார்த்தை தான் மெஹராப். சண்டையிடும் இடம், போர்க்களம்னு அர்த்தம். போர் செய்கிற இடம், சண்டை போடுற இடம்னா போர் செய்கிற இடம். யார்கிட்ட சண்டை போடுறோம்? ஷைத்தான்கிட்ட தான் சண்டை போடுறோம், ஷைத்தான்கிட்ட தான் சண்டை போடுறோம். அதை ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து படிக்கணுங்கிறதுக்கு தான் இதை முன்னாடி வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு வளைவு உஸ்மான் அலி காலத்தில் தான் கட்டினாங்க. உஸ்மான் அலிலாவுடைய காலத்தில் தான் கட்டப்பட்டுச்சு. ஏன் கேட்டா, ஷைத்தான் இருக்கிறான் பாருங்க, மௌத்து வரைக்கும் நம்மளை கெடுத்து கொண்டு இருப்பான். மௌத்து வரைக்கும் கெடுக்கக்கூடியவன் யாரு தான்? ஷைத்தான் மட்டும்தான். அதனால்தான் அதை படித்துக் கொள்வதற்காக வேண்டி பள்ளிவாசல் இதை வைத்திருக்கிறார்கள். நான் பல முறை சொல்லுகிறேன், பள்ளிவாசல ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரலாறு நான் படித்து வைத்திருக்கிறேன். ஒவ்வொன்றுக்குமே நீங்கள் மினாரா ஏன் கட்டப்படுகிறது கேட்டால் அதுக்கு ஒரு பயான் பண்ணலாம். அவ்வளவு செய்திகளை அப்பாசியா கிலாபத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். குப்பா ஏன் என்று கிலாபத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த மெஹராப் எங்க வந்தது என்று எழுதி கொண்டு வைத்திருக்கிறார்கள். இமாம் ஏன் இப்படி தலப்பாகை கட்டுகிறார்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். எத்தனை முழம் தலப்பா இருக்க வேண்டும், இந்த கருப்பு தலப்பா கட்டினால் என்ன அடையாளம், பச்சை தலப்பா கட்டினால் என்ன அடையாளம், வெள்ளை தலப்பா கட்டினால் என்ன அடையாளம், இதெல்லாம் பள்ளிவாசல்ல ஏன் செய்யப்படுகிறது என்றால் நமக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குது பள்ளிவாசல். பல செய்திகள் அதுக்குள்ள இருக்குது. நம்ம படிச்சுக்கிறதுக்கு தான் மாட்டுக்கிறோம், வந்தோம் தொழுதோம் போறோமே தவிர பல பாடங்களை சொல்லி தருகிறது. அதனால்தான் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னார்கள், என்னை ஷைத்தான் மரண நேரத்தில் என்னை கெடுக்க பார்த்தான், நான் அவனை விரட்டி அடித்தேன் என்று சொல்லுகிறார்கள். விரட்டி அடித்தேன், மரண நேரத்தில் அவர்களையே கெடுக்க வந்திருக்கிறான். எப்படிப்பட்ட இமாம் அவர்கள், யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட இமாம். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் பகதாதுக்கு போனப்ப, பகதாதுக்கு ஏன் ஷாஃபி இமாம் போனாங்க? ஷாஃபி இமாம் பிறகு மக்காவுல, மக்காக்காரவங்க ஷாஃபி இமாம். அவங்க போய் படிச்சது மதீனாவுல, பிறந்தது மக்காவுல. அவங்க ஏன் பகதாதுக்கு போறாங்க? அங்கே யார் இருக்கிறா? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்களுடைய சட்டம் தான் அங்க இருந்தது. அவங்க மாலிக் ரஹ்மத்துல்லாஹ்ட்ட பாடம்லாம் படிச்சுட்டாங்க, எல்லாம் முடிச்சுட்டாங்க. ஆனால் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ்வுடைய சட்டங்களை கொஞ்சம் படிக்கலான்னு பகதாதுக்கு போறாங்க ஷாஃபி இமாம். அப்ப கண்டெடுக்கப்பட்ட பெரும் மாணவர்களில் ஒருவர் தான் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ். அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னை ஷைத்தான் கெடுக்க பார்த்தான் என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ்வுக்கும் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ்வுக்கும் பொதுவாக சொல்லுவாங்க, ஒன்னே நல்லவங்களோடு சேர்ந்துக்கிறீ, இல்லை நல்ல இடத்தோடு
சேர்ந்தீரேன்னு சொல்லுவாங்க. அகமது ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, நான் என் உஸ்தாதோடு சேர்ந்து இருந்ததுனால தான் இவ்வளவு உருப்பட்டேன்னு சொல்லுவாங்க. நான் இவ்வளவு தூரம் உயர்ந்தது காரணம் அதுதான் சொல்லுவாங்க. ஷாஃபி இமாம் 204 நினைக்கிற அவர்களுடைய மரணம், அது வரைக்கும் அகமது ரஹ்மத்துல்லாஹ் ஃபத்வாவே கொடுக்கல, மார்க்க தீர்ப்பு கொடுக்கலங்க. ஆனா தகுதி இருந்தது, அவர்களுக்கு தகுதி இருந்தது, ஞானம் இருந்தது, எல்லாம் இருந்தது. கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. எங்க உஸ்தாத் இருக்கிறாங்க, நான் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அவர் உஸ்தாதுடைய மரணத்துக்கு பிறகுதான் அவர்கள் மார்க்க விளக்கம், மார்க்க தீர்ப்பை கொடுத்தார்கள். அந்த அளவுக்கு உஸ்தாதை மதித்தவர்கள் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹு தஆலா யோசிப்பாரு. பக்தாதுக்கு வராங்கன்னு செய்தியை கேட்டோன்னே எங்க உஸ்தாத் வராங்க, எங்க உஸ்தாத் வராங்க அப்படி ரொம்ப சந்தோஷப்பட்டார்களாம். வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் சொன்னாங்களாம், இங்க யார் வரா தெரியுமா, எங்க உஸ்தாத் வராங்க, எங்க உஸ்தாத் வராங்க அப்படின்னு, நம்ம வீட்டில் தங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு உஸ்தாதுடைய வருகையை எதிர்பார்த்து நின்றார்கள். உஸ்தாது வந்தால் என் வீட்டில் தான் தங்க வைக்கணும்னு ஆசைப்பட்டார்கள். உஸ்தாதும் அந்த ஆசையில் தான் வந்தார்கள். போனால் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் வீட்டில் தங்கல் உண்டு. அந்த அளவுக்கு அவர்களுக்குள் ஒரு ஒற்றுமை இருந்தது, ஒரு பரஸ்பரம் இருந்தது. என்ன காரணம்டா, என் உஸ்தாதால் தான் எனக்கு உயர்வு கிடைக்கும். நான் படித்த படிப்போ, நான் அறிந்திருக்கக்கூடிய கல்வியோ எனக்கு உயர்வை தராது. அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ் ஆச்சரியமான மனிதருங்க. அவங்க ஒரு வாசகம் சொல்லுவாங்க, ஆடி போயிடுவாங்க, சமூகமே ஆடி போயிடும். அல் அஹாதீஸுல் லைஃபா அஹப்பு மின் கியாசி வரியாஹி. நான் சட்டங்களை ஆய்வு செய்து கொடுக்கிற விளக்கத்தை விட, நான் சிந்திச்சு சிந்திச்சு சொல்லுகின்ற கருத்துக்களை விட, என் நபி சொல்லியிருக்கிற பலகீனமான ஹதீஸா இருந்தாலும் அதுதான் எனக்கு பிரியமானது என்றார்கள். இன்னைக்கு ஒரு கூட்டம் பலகீனமான ஹதீஸை தூக்கி வீசுதா இல்லையா? ஏன் சொல்கிறார்கள்? நான் செய்யக்கூடிய சட்டங்கள் எல்லாம் முழுக்க முழுக்க என்னை சார்ந்தது. ஆனால் என் நபி பலகீனமான ஹதீஸ் ஒருத்தர் சொன்னாலும் கூட ஒரு கால் அது நபி சொல்லி இருக்கலாம். என் நபியோடு சேர்ந்து இருப்பதனால் அதுதான் எனக்கு மிகச் சிறந்தது என்று சொல்லக்கூடிய மகான் தான் அவர்கள். அதனால அவர்களை எழுதும் போது முஅல்லிமுல் மஆலிம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள். ஆசானுக்கெல்லாம் ஆசான் என்று எழுதுவார்கள். அப்படிப்பட்ட மகான் தான். அவர்களையே ஷைத்தான் மௌத்துடைய நேரத்தில் கெடுக்க பார்த்திருக்கிறான். அவர்களை கெடுக்க பார்த்திருக்கிறான். ஒரு தடவை அவர்களுக்கு உடம்பு முடியவில்லை. ஷாஃபி இமாம் அவர்களை பார்க்க வருகிறார்கள். மாணவருக்கு உடம்பு முடியவில்லை என்று பக்தாதில் தங்கியிருந்த காலத்தில் உஸ்தாத் வருகிறார்கள் என்ற செய்தியை கேட்டவுடன் மாணவருக்கு நல்லா ஆகிவிட்டது. உஸ்தாத் ஊருக்கு போன, உஸ்தாதுக்கு முடியாம போயிடுது, அவங்க இடத்துக்கு போகணும். உஸ்தாதுக்கு முடியலன்னு சொல்லணும், மாணவர் உஸ்தாதை பார்க்க போகிறார். மாணவர் தன்னை தேடி வந்து பார்த்தாரே என்று நினைத்தவுடன் உஸ்தாதுக்கு நல்லா ஆகிவிட்டது. என்ன ஒரு ஒற்றுமை பாருங்கள். இப்படிப்பட்ட மகத்தான காலத்தில் வாழ்ந்தவர்கள் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ். அவர்கள் சொல்கிறார்கள், ஷைத்தான் என்னை மௌத்துடைய நேரத்தில் விடவில்லை, என் ஈமானை பறிப்பதற்கு முயற்சித்தான். உயிரோடு இருக்கிற வரையும் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ்வை யாரும் தொட முடியல. மரணத்திலையும் அந்த வழியை உடல, மரணத்தின் நேரத்திலையும் அதுக்கு பாதையை கொடுக்கல அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ். ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னை போன்ற அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய தைரியம், எனக்கு அவ்வளவு தைரியத்தை அல்லாஹ் தந்தான், மன வலிமையை. ஆனால் அப்படிப்பட்ட மனிதனையே மௌத்துடைய நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறார் யோசிப்பாரு. அல்லாஹ்வுடைய பெரிய பாதுகாப்பு இல்லை என்றால் ஷைத்தான் கெடுத்திருப்பான். அவங்க சொல்றாங்க. ஆனால் பலகீனமான ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ஷைத்தானிடத்தில் மிக ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்கிறார்கள். ஷைத்தான்கிட்ட ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்றாங்க. ஷைத்தான் என்ன செய்வான் தெரியுமா? ரமலான்ல தான் தொழுதுட்டி இல்ல, ரமலான்ல தான் தொழுதுட்டி இல்ல, 30 நாளே ஓடும், இது 6 மாசத்துக்கு ஓடும் என்னன்னு சொல்லுவான். எப்படி பாருங்க, என்ன தொழுதோம், திருப்பி போட்டு பாருங்க, என்ன தொழுதோம், எப்படி தொழுதோம். 20 ரக்காயத்துல அவன் சொல்லுவான், அந்த 20 ரக்காயத்துல எப்படி நின்றோம் யோசிச்சு பாருங்க. நீ 30 நாள் தொழுதால் என்று சொல்லுவான், அந்த 30 நாள் எப்படி நின்றோம் தொழுகையில. இப்படி நமக்கு நாம கேள்வி கேட்கலண்டா ஷைத்தான் பள்ளியை விட்டு நம்மளை பறித்து கொண்டு போவான், பள்ளியை விட்டு நம்மளை பறித்து கொண்டு போயிடுவான். அதனாலதான் சொல்லுவாங்க, ஒரு தொட்டியிலிருந்து மீனை தூக்கி வெளியே போடுகின்ற போது, துடியாய் துடிக்கிற போது அந்த மீன் என்ன நினைக்கும்? கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடும் நினைக்குமா இல்லையா?
செத்து விடுவோம் ஈமான் இல்லாமல். அது தண்ணி இல்லாமல் சாவும், நம்ம ஈமான் இல்லாமல் சாகடித்து விடுவான் சைத்தான் என்று நினைக்க வேண்டும் என்று நம்ம முன்னோர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் ரமலான் நம்மளை பள்ளிக்குள் வைத்தது. யோசிச்சு பாருங்க, பள்ளிக்குள்ளேயே வைத்தது. நம்மளுடைய வாழ்நாளில் ஒரு மாசத்துல ஓரளவுக்கு பள்ளிக்குள்ள கிடந்தோம். ஆனால் இன்றைய இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தை பாருங்கள், ரொம்ப குறைஞ்சு போச்சு பள்ளியை விட்டு. ஆனால் அன்னைக்கெல்லாம் பள்ளியில் இருக்கிறது பெருமிதமாக நினைப்பார்கள். பள்ளியில் இருப்பதை அப்போதுதான் நம்மளுடைய ஈமான் பாதுகாக்கப்படுகிறது என்று நம்பினார்கள். கொஞ்ச நேரம் நல்லா ஆயிட்டா பள்ளியில வந்து உட்கார்ந்துருவாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் பள்ளிவாசல்ல வச்சு பாடம் நடத்துவாங்க. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் பள்ளிவாசல்ல வச்சு தான் பாடம் நடத்துவாங்க. மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் பள்ளிவாசல்ல வச்சு தான் பாடம் நடத்துவாங்க. அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் பள்ளிவாசல்ல வச்சு தான் பாடம் நடத்துறாங்க. எவ்வளவு பெரிய இது பாருங்க. இன்னைக்கும் மதரசாக்கள்லாம் பள்ளிவாசல் நடக்குதில்லை. இது எங்கிருந்து வந்தது? அங்கிருந்து வந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து வந்தது. பள்ளிவாசல்ல தான் பாடம் நடத்தணும், பிள்ளைங்க சின்ன வயசுல பள்ளிக்குள்ள வந்துடணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுல உங்களுக்கு நன்மைகள் இருக்குது, ஈமானை வளர்த்துக் கொள்ள முடியும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு பெரிய விஷயம் பாருங்க. பள்ளிவாசல் நடந்த நிகழ்வுகள் என்று ஒரு சில செய்திகளை இன்னைக்கு நான் அரபி கிதாபுல பார்த்தேன். அதுல அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் பள்ளிவாசல்ல பாடம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. பாடம் நடத்திக்கிட்டு இருந்தா அவங்க மாணவர் தான் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ், அவங்க மாணவர் தான். எப்படி ஷாஃபி ரஹ்மத்துல்லாவுக்கு நாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு இருக்கிறார்களோ, ராஃபி ரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு இருக்கிறார்களோ, அதே மாதிரி இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ் இருக்கிறார்களோ, அதுபோன்று ஹனஃபி மதங்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ், முஹம்மது ரஹ்மத்துல்லாஹ், ஜுஃபர் ரஹ்மத்துல்லாஹ்னு இருக்கிறார்கள் இமாம்கள். அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க ஏழ்மையானவங்க, ரொம்ப ஏழைங்க, ரொம்ப ஏழை. இந்த அளவுக்கு அவங்க அத்தாவுக்கு முடியாது, வேலை கூட செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாத நிலையில் இருந்தாங்க. இவங்க போய் பள்ளிவாசலில் போய் பாடம் படிக்க போயிடுவாங்களாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ். அப்போ அவங்க வாப்பா சொன்னாங்களாம், அந்த பெருமா வாப்பாவுக்கு முடியலம்மா, வயசாச்சு, ரொம்ப வயசுலாம் இல்லை, ஆனால் வேலை செய்ய முடியாது, கொஞ்சம் பலகீனமாக இருந்தாங்க. வாப்பாவுக்கு தனியாக வேலை செய்ய முடியலை, நீ அந்த அபூ ஹனீஃபாட்ட போய் இல்லை, அதை விட்டுடு, வாப்பாவுக்கு கொஞ்சம் உதவியாக இருந்தால் நம்ம குடும்பத்தை கொஞ்சம் பார்க்கலாம், குடும்பம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். கடைசி வரையும் ஸ்ரீதேவி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க கஷ்டத்தில் தான் இருந்தாங்க கடைசி. அப்போ சரி வாப்பா சொல்கிறாங்களேன்னு பள்ளியாசலுக்கு போகிறது நிப்பாட்டிட்டாங்க. யார்? அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் இருக்கிறாங்க பாருங்க. அபூ ஹனீஃபா, ஹனீஃபானா என்ன? எப்போதுமே கையில் மை பாட்டில் வச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அபூ ஹனீஃபானா ஹனீஃபாவுடைய வாப்பானை அழுத்த வச்சிடக்கூடாது, அப்படிதான் அதுக்கு மீனிங் வைப்பாங்க. மை பாட்டில் கையில் வச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் சட்டங்களை எழுதுறதுக்கு. எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க முன்னோர்கள். சரி என்னடா காணோம் அபூ யூசுஃப அப்படின்னு தேடுறாங்க. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருந்தாலும் அழகாக ஓதக்கூடிய மாணவர் இல்லைண்டா உஸ்தாதுக்கு அவனை தான் தேடும். நம்மவா இல்லையா? நிறைய மாணவர்கள் இருக்கட்டுமே, நல்லா படிக்கிற பிள்ளை இல்லைண்டா கண்ணு அங்கேதானே போய் பார்க்கும். நான் அபூ யூசுஃபை காணலையே அப்படின்னு பார்த்தாங்க. கேட்டாங்க என்னாச்சு? இல்லை வத்தா விடுறதில்லை, வாப்பா விடுறதில்லை அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்தாங்க வாப்பாட்ட. யார்? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ். ஏன் அபூ யூசுஃபை நீங்கள் பள்ளிவாசலுக்கு ஓதுறதுக்கு அனுப்புறது இல்லை அப்படின்னு? இல்லை, என் நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, என் குடும்பத்தை பார்க்கணும், பொருளாதாரம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் துணைக்காக நான் வச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. சொன்னாங்களாம், இவர் வருங்காலத்தில் பெரிய இடத்துக்கு வருவார். எப்படி கணிக்கிறாங்க பாருங்க, பெரிய இடத்துக்கு வருவார், இவரை அனுப்பி வைங்க அப்படி. உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்கு? அதானே குடும்ப கஷ்டமா இருக்கு, அதானே நான் உங்களுக்கு 100 திர்ஹம் தரேன், 100 வெள்ளி, இதை வச்சுக்கிறேங்க, இதை முடிஞ்சுட்டா என்ன கேளுங்க, நான் தரேன்டா. எப்படி பாருங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் ஜவுளி கடை ஓனர், அவங்க ஜவுளி வியாபாரம் பண்ணாங்க. அதனால அவங்களுக்கு நல்ல வசதியை கொடுத்துருந்தான். அந்த வசதியை கொண்டு எப்படி உருவாக்கியிருக்காங்க பாருங்க. இந்த உம்மத்துக்கு தேவையான இமாம்களை உருவாக்குனாங்க. நீங்க காசு முடிஞ்சா சொல்லுங்க, நான் கொடுத்து விடுறேன்னு சொன்னாங்க. அப்படி கூட்டிட்டு வந்து ஓத வச்சாங்க அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ்.
அப்படிப்பட்ட மகான் தான் நபி யூசுப் ரஹ்மத்துல்லாஹ். அவங்க உண்மையான பேர் யாக்கூப். அவங்க இந்த வரலாறுல வருது, ஒரு தடவை முடியாமல் போயிட்டாங்க, இளமை வயசுலேயே முடியாமல் போயிட்டாங்க. ரொம்ப அற்புதமான மனிதர்கள், சட்டங்களை எழுதுறதுல அவ்வளோ சூப்பராக சட்டம் எழுதுவாங்க. அவங்க சட்டங்களை பார்த்தாவே நம்மளுக்கு வியப்பாக இருக்கும். எந்த மாதிரி திடீர்னு பார்த்தா முடியாமல் போயிடுச்சு, சின்ன வயசு, முடியலண்டா மூத்தாயிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி நிலைக்கு ஆகிட்டாங்க. அந்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. இப்போ உஸ்தாது பார்க்க வராங்க. யாரு? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் பார்க்க வந்தாங்க. மாணவரை பார்க்க வந்தால் ஆள் நிலை சரியில்லை, ஹாலத்து சரியில்லை. ஒன்று சொன்னாங்களாம், யமுத்து ஹாதல் ஃபதா, ரொம்ப சூப்பரான மனிதர், ஒவ்வொரு ஆழம் மன அலைஹா, இந்த ஊர்லேயே நல்லா படிக்கிற புள்ள, இந்த புள்ள இப்படி மூத்தா போயிட்டா நான் என்ன பண்ணுறது? நான் யாரை கொண்டு இந்த மார்க்கத்தை கொண்டு போகிறது? இவ்வளோ அழகாக படிக்கிற புள்ள இது இந்த நிலையில் இருக்குது, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அந்த வாசல்ல இருந்து அழுதாகலாம். அந்த அளவுக்கு மோசமான காலத்தில் அபியூசரத்தில் இளம வயதிலே இருக்கிறாங்க. இப்போ வெளியில் வந்து சொன்னாங்களாம், இந்த புள்ள மட்டும் தேறி வந்துட்டா இதே பள்ளிவாசல்ல நான் இஜாசத்து கொடுத்துருவேன் பாடம் நடத்துறதுக்கு, அவ்வளோ திறமை இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். பாருங்க, அந்த காலத்துலலாம் இஷ்டத்துக்கெல்லாம் பாடம் நடத்த முடியாது. உஸ்தாத்மார்கள் இஜாசத்து கொடுக்கணும். இன்னைக்கு பட்டம் கொடுக்குறாங்களா இல்லையா? பட்டம் கொடுக்குற மாதிரி இஜாசத்து கொடுக்கணும், அப்பதான் பாடம் நடத்த முடியும். என்னமோ உஸ்தாது வந்த பரக்கத்து, சில இடத்துல பரக்கத்து இருக்குதுங்க, சில பேரால் பரக்கத்து இருக்கு, சில இடத்தால் பரக்கத்து இருக்கு, அதை நம்புறத பொறுத்து இருக்கு. உஸ்தாது வந்த பரக்கத்து கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிருச்சு. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ்வுக்கு தெரியாது, குணமாகி சரியாகி எழுந்துட்டாங்க. எழுதோட கூடி இருந்த தோழர்கள்லாம் சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆஃபியத்தை தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ், இங்க இந்த தீனுக்கு ஒரு சிறந்த இமாமை அல்லாஹ் காப்பாற்றி தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்களாம், அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் நீங்கள் முடியாத நேரத்தில் வந்தாங்க, உங்கள் உஸ்தாது வந்தாங்க, வந்து சொன்னாங்க, இவருக்கு போய் இப்படி ஆயிடுச்சு, இவர் மட்டும் நல்லாகி வந்துட்டா இவருக்கு நான் இஜாசத்து கொடுத்துருவேன் பாடம் நடத்துறதுக்கு பள்ளிவாசல்ல அப்படின்னு, பள்ளிவாசலில் பாடம் நடத்துக்கு அனுமதி கொடுத்துருவேன்னு சொல்லி அது நான் கேட்டுவிட்டு விட்டுட்டாங்க அவங்க. அப்போ கூட இருந்தவங்க சொன்னாங்களாம், அதான் இஜாசத்து கொடுத்துருவேன்னு சொல்லிட்டாங்கல்ல, நீங்களும் அப்படியே உஸ்தாது ஆயிடுங்க அப்படின்ட்டாங்களாம். ஏன்னா மூத்தனுடைய வாசலோடய போயிட்டதான பேசாமல் நேரடியாக உஸ்தாத் ஆகிடுங்க அப்படின்னு. சரி எல்லாம் சொல்கிறாங்களேன்னு அதே பள்ளி வாசலில் உஸ்தாத் ஆகிட்டாங்க. சுற்றி நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. அபூ ஹனீஃபா இங்கே பாடம் நடத்தினா அபியூசுப் ரஹ்மத்துல்லாஹ் அங்கே பாடணும். பெரிய பள்ளியாசல், இந்த மாதிரி பெரும் பள்ளியாசல்ல அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் பார்க்குறாங்க, என்ன புது உஸ்தாது ஒன்று போட்டுருக்குறாங்களே, யார் இது? நம்ம தானே இவ்வளோ நாளாக பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம், இங்கே புதுசாக ஒரு உஸ்தாது உட்கார்ந்து இருக்கிறாங்களே, கூட்டமும் சுற்றி உட்கார்ந்து இருக்க, யாரா இருக்கும் இது? புதுசாக உஸ்தாது வந்துருக்கிறாங்களே அப்படின்ட்டு. சில இடத்துல கடையில் வேலை செஞ்சவங்க நம்ம கடைக்கு எதிரே ஒரு கடை போடுவாங்கல்ல, யார் இது அப்படின்னு கேட்டான். அப்போதான் சொன்னா, வேற யாரும் கிடையாது, உங்கள் மாணவர் அபீ யூசுப் தான், அவங்க தான் வந்து பாடம் நடத்த வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அவ்வளோ பாடம் நடத்த வந்திருக்கிறாங்க. சில இஜாசத்தை கொடுக்கலையே அப்படின்ட்டாகலாம். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ், நான் ஒன்றும் பட்டம் கொடுக்கலையே, இஜாசத்தை கொடுக்கலையே அப்படின்னு. இல்லை நீங்கள் சொன்னீங்கல்ல வாசல்ல, அவர் சரியாகி வந்துட்டா இஜாசத்தை நான் கொடுத்துடலான்னு இருக்கிறேன்ட்டு, அதுவே இஜாசத்தாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு. அது இஜாசத்தை ஆகாது. சரி, அப்போ அவ்வளோ சோதிக்கிறதுன்னு சொல்லி அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் பள்ளிவாசல் நடக்குது பாருங்க, என்ன செய்கிறாங்கடா, ஒரு மசாயில் ஒன்று போய் கேட்டுட்டு வாங்க அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி. என்ன மசாயில்? சட்டம். மசாயில்னு சொன்னால் மார்க்க சட்டம். என்ன சட்டம்னு சொன்னால், ஒருத்தர் வந்தார், துணி எடுத்து வந்தார். ரம்ஜானுக்கெல்லாம் ஆலிம்களுக்கு துணி கொடுக்குறீங்களே, அது மாதிரி துணி எடுத்து வந்தார். டைலர்கிட்ட வந்தார், கையாத் டைலர்கிட்ட வந்து, இந்த பாருங்க துணி இருக்குது, எனக்கு சட்டை தைச்சு கொடுங்கன்னு ஒருத்தர் சொன்னார் டைலர்கிட்ட. அவர் துணியை பார்த்தாரு, தைச்சிடலாங்க அப்படின்ட்டாரு. அவருக்கு அளவு எடுத்தார், அளவு எடுத்தாச்சு, போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப நாள் ஆச்சு, சொன்ன டயத்தில் சட்டை கொடுக்கல, சட்டையை காணும். இவர் கடைக்கு போய், எங்கங்க நான் கொடுத்த துணி சட்டை எங்கங்க அப்படி, நீ துணியே கொடுக்கலன்ட்டாரு டைலர். துணியே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டாரு.
நல்லா கேட்டுக்கிறீங்க இந்த மசாயில. துணியை கொடுக்கலையேன்ட்டாரு. இல்லைங்க உங்கள்கிட்ட நான் கொடுத்தேன், நான் தச்சியை நான் தான் கொடுத்தேன், எனக்கு நீங்கள் அளவு எடுத்தீங்க எல்லாம் செஞ்சீங்க. இல்லைப்பா நீ கொடுக்கவே இல்லை. சாதிக்கிறார், கொடுக்கவே இல்லை. இப்போ வேற என்ன பண்ணுறது? போலீஸை வச்சு செக் பண்ணி கடையெல்லாம் செக் பண்ணி பார்த்தா உள்ள சட்டை இருக்குது, தச்சே இருக்குது. போலீஸ் வந்துச்சு, கடையை துறாவணிச்சு எல்லாம் பண்ணி அந்த சட்டையை எடுத்து துணியை எடுத்து பார்த்தா இவர் துணி தான். தூக்கி கொடுத்துருச்சு அவர்கிட்ட, தைக்க கொடுத்தவர்கிட்ட கொடுத்துருச்சு. இப்போ தான் சட்டம் வருது. அவர் துணி அவர்கிட்ட போயிடுச்சு. ஓகே, தச்சுட்டாரா இல்லையா? தச்ச டைலருக்கு காசு கொடுக்கணுமா வேண்டாமா? இதை கேட்டுடுவா போய். துணி வந்துருச்சுங்க, துணி வந்துருச்சு. இப்ப தச்ச டைலர் தச்சிருக்கிறாரா இல்லையா? இவர் காசு கொடுக்கணுமா வேண்டாமா கேளு, போய் அந்த உஸ்தாத கேளுன்னு அபுமணிபுரத்தில் சொல்லி விட்டாங்க. அவர் புதுசா உஸ்தாத் ஆயிட்டாங்கல்ல, அவங்க சொல்ல அவங்க சொன்னாங்களாம், ஆமா கொடுக்கணும், தச்சிருக்கிறாருல்ல அப்படின்னு. உடனே வந்து சொன்னாங்க, போயிட்டு வந்து கொடுக்கணுங்கிறாங்க அப்படின்னு. இல்லை போய் சொல்லுங்க, அகத்தாயத்தை தப்புன்னு சொல்லுங்க அப்படின்னு. தப்புன்னு சொல்றாங்க அபுமணிபுரத்தில் அப்படின்னு. அப்போ கொடுக்க வேண்டாம்னு சொல்லுங்க சொன்னாங்க. கொடுக்க வேண்டாமா, அகத்தாயத்தை தப்புன்னு போய் சொல்லுங்க அப்படின்னு. என்னடா கொடுக்கணும்னு சொன்னாலும் தப்புங்கிறாங்க, கொடுக்க வேண்டாம்னு சொன்னாலும் தப்புன்னு சொல்றாங்க. அப்போ என்னதான் செய்யறது அப்படின்னு. அப்போ கடையை மூடிட்டு இங்கே வர சொல்லுங்க, அதாவது பாடத்தை மூடிட்டு என்கிட்ட வந்து வண்டி போட சொல்லுங்க, நான் விளக்க சொல்றேன்டாங்க. நீங்க எடுத்து வச்சுட்டு மாணவராக எனக்கு முன்னாடி முழங்காலிட்டு மண்டிட்டு உட்காருங்க, நான் விளக்க சொல்றேன்னு சொன்னாங்களா? இதுக்குள்ள இவ்வளவு சட்டம். இந்த மாதிரி கேள்வியே ஒரு 5-6 கேள்வி நான் பார்த்தேன். அபுமணிபுரத்தில் சொன்ன கேள்வி, இந்த மாதிரி விசிரமான கேள்வி. மாணவர்களுக்கு எப்படி மாணவர்களை உஸ்தாத்மார்கள் உருவாக்குறாங்க பாரு. பள்ளிவாசலுக்கு போய் இங்க இருந்த பள்ளிவாசல் இருந்த அபியூசுப் ரஹ்மத்துல்லா அங்க இருக்கக்கூடிய உஸ்தாதுகிட்ட போய் மண்டி போட்டு உட்கார்ந்து, உஸ்தாத் இப்ப நான் உஸ்தாதா வரல, உங்கள் மாணவராகவே நான் மாறிட்டேன், இனி நான் உஸ்தாது பக்கம் இந்த தலை வச்சு பார்க்க மாட்டேன், நீங்க இஜாசத்தை தந்ததுக்கு பிறகுதான் நான் போவேன், அது வரைக்கும் போக மாட்டேன்னு சொன்னாங்க. இப்போ சொல்லுங்க உஸ்தாத், என்ன செய்யலாம்னு சொல்லுங்க, அது விளக்கம் அப்படின்னு. இப்போ அபுமணிபுரத்தில் சொன்னாங்களாம், ஏன்னு கேட்டால் கொடுன்னு சொன்னாலும் தப்புங்கிறாங்க, கொடுக்க வேணான்னு சொன்னாலும் தப்புங்கிறாங்க. அப்போ என்னதான் இது? ஒன்றும் இல்லை, சட்டை எடுத்து பார்க்கணும். சட்டை கொடுத்தவன் அவனுக்கு அளவில் தச்சிருந்தான்னு சொன்னான், யார் சட்டையை கொடுத்தானோ அவன் அளவுக்கு கரெக்டாக சட்டையை தச்சிருந்தா காசு கொடுக்கணும். ஏன்னா அவனுக்கு தான் தச்சிருக்கலாம். தச்சதுக்கு பிறகு அவனுக்கு சைத்தான் குழப்பி விட்டுட்டான், ஒழிச்சு வச்சுக்கிட்டேன். துணி சில நிலத்தில் துணி நல்லா இருக்கும். அந்த காலத்தில் இந்த வெளிநாட்டு துணி வரும்போது பார்க்கும்போது என்னடா சூப்பராக இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க, ஃபாரின் துணி. அது மாதிரி தச்சது அவனுக்கு தான் தச்சிருக்கிறான், அதனால காசு கொடுத்தாகணும், போட்டு பார்க்கணும். இந்த டைலருக்கு கரெக்டாக அந்த சட்டை உட்காந்துச்சுன்னு சொன்னா காசு கொடுக்க தேவையில்லை. இவன் துணியை பார்த்த உடனே திருடணும்னு முடிவு பண்ணிட்டான், அதனாலதான் அவனுக்கு தோதுவா அவன் தச்சிருக்கிறான். அப்போ போட்டு பார்த்து யாருக்கு அளவாக அந்த சட்டை இருக்குன்னு முடிவு செய்யும். கொடுத்தவனுக்கு தோதுவா இருந்தால் டைலருக்கு காசு கொடுன்னு சொல்லணும். டைலருக்கு தோதுவா அவன் தச்சிருந்தா அவன் திருடுறதுக்கு தான் இந்த வேலையை செஞ்சிருக்கிறான், கொடுக்க வேண்டாம் காசு என்று இந்த விளக்கத்தை அபுமணிபுரத்தில் சொன்னார்களாம். அப்போதுதான் நினைச்சார்களா அபியூசுப் ரஹ்மத்துல்லா, உஸ்தாது இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த மார்க்க தீர்ப்பே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. மார்க்க தீர்ப்பு கொடுக்கணும் அவ்வளோ கஷ்டம். சும்மா வந்தது கூடும் கூடாதுலாம் சொல்லிட முடியாது, நிறைய பிரிவு சட்டம் இருக்கு. பின்னாடி ரொம்ப அபுஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பற்றி எழுதுவாங்க, பள்ளிவாசலை விட்டு போக மாட்டார்களாம், பெரிய பெரிய பொறுப்புகள் வந்துச்சு, நீதிபதியாக ஆக்குறோன்னு சொன்னாங்க, கவர்னராக ஆக்குறோன்னு சொன்னாங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம், எதுவும் வேண்டாம், அதை கண்டாவே பிடிக்காது அபுஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. ஆனால் அபியூசுப் ரஹ்மத்துல்லாஹி அப்படிதான் இருந்தாங்க. எனக்கு கஷ்டம், உங்களுக்கு குடும்ப கஷ்டம். 17 வருஷம் அபுஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அபியூசுப் ரஹ்மத்துல்லாஹி பாடம் படித்தாலும் அதற்கு அப்புறம் அபுஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹியுடைய மரணத்துக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எந்த அளவு கஷ்டம் தெரியுங்களா? வீடு இருக்கு பார்த்தீங்களா, அபியூசுப் ரஹ்மத்துல்லாஹி வீட்டில் ஜன்னலை கிளட்டி போய் வித்துட்டு வந்து அதை காசு எடுத்து உணவு வாங்கி சாப்பிட்டார்களாம். எவ்வளோ வறுமை இருந்திருக்குமா? வீட்டில் இருக்கிற ஒரு ஜன்னலை சட்டத்தை அதை கலட்டிட்டு போய் வித்தாங்களாம். எவ்வளோ வறுமை பாரு.
அவங்க மனைவியினுடைய அம்மா மாமியார் ரொம்ப ஏசுனார்களாம். வீட்டையெல்லாமா நீங்கள் போய் கழட்டிட்டு போவீங்க, ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் வேற வழி இல்லாமல் அரசனுடைய பொறுப்பை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். மன்னர் ஹாரூன் ரஷீத், அப்போதுதான் மன்னர் ஹாரூன் ரஷீத் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அவர் கொடுத்த தலைமை நீதிபதிங்கிற பொறுப்பை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் மரணிக்கின்ற போது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், அல்லாஹ்வே நான் எப்படி தீர்ப்பளித்தேன் என்று உனக்கு தெரியும். நிறைய வழக்குகள் எனக்கு வந்தது பள்ளிவாசலில். வருகின்ற போதே நான் அல்லாஹ்வே உனக்கு பயப்படாமல் எதையுமே நான் செய்தது கிடையாது. உனக்கு மட்டும்தான் நான் பயந்து இருக்கிறேன். உன் பிரகாரம் தான் நான் தீர்ப்பளித்திருக்கிறேன். அல்லாஹ்வே அதில் குற்றம் ஏதும் இருந்தால் மன்னித்து விடுவாயாக என்று அவர்கள் அழுது துஆ செய்தது வரலாற்றில் இருக்கிறது. இது நல்லவர்களோடு சேருகின்ற போது கிடைத்த பலன், நல்ல இடத்தால் சேருகின்ற போது கிடைக்கிற பலன். நல்ல இடத்தால் வரலாற்றிலே ஒரு அற்புதமான செய்தி ஒன்று இருக்கிறது. ஜமாலுத்தீன் சாவி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய முசன்னிப், நிறைய கிதாபுகளை எழுதியிருக்கிறார், நிறைய கிதாபுகள். இவர் இப்னு ஃபாதில் என்று சொல்லக்கூடிய ஆன்மீக ஒரு இறைநேசரை கொஞ்சம் தரைக்குறைவாக பேசக்கூடிய பழக்கம் உண்டு. அதெல்லாம் என்னங்க, அதெல்லாம் சூஃபிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, ஆன்மீகம்லாம் ஒன்றும் கிடையாது, வழிமார்கள்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு பேசக்கூடிய ஒரு இது. ஆனால் நிறைய கிதாபுகள் எழுதியிருக்கிறார். இந்த இப்னுல் ஃபாதில் யாருன்னு கேட்டால் இப்னுல் அரபி ரஹ்மத்துல்லாஹி இருக்கிறார்கள். அது போன்று ஆன்மீகத்தில் கடலில் முத்தெடுத்தவர்கள், அந்த அளவுக்கு ஞான மகான் இப்னுல் ஃபாதில் ரஹ்மத்துல்லாஹி. அவர்களை குறித்து ஒரு பெரிய எண்ணம் கிடையாது இவர்களுக்கு. இப்னுல் ஃபாதில் ரஹ்மத்துல்லாஹி பற்றி ஒரு செய்தியை சொல்லிவிட்டு வருகிறேன். மௌத்துடைய நேரத்திலே இப்னுல் ஃபாதில் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், எல்லாரும் அழுது கொண்டு இருக்கிறார்கள். அழுது கொண்டு இருக்கும்போது சொல்வார்களாம், அல்லாஹ் இவருக்கு சொர்க்கத்தை கண்ணில் காட்டி விடுவாயாக. அப்போது இப்னுல் ஃபாதில் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்களாம், சொர்க்கத்தை கண்ணில் பார்ப்பதற்காக வேண்டிய அந்த உலகத்தில் வாழ்ந்தேன் கிடையாது, அதற்காகத்தான் நான் வாழ்ந்தேன் என்று சொன்னால் என் வாழ்நாளையே நான் வேஸ்ட் ஆக்கிட்டேன்னு சொன்னாங்க. நான் அதுக்காகலாம் நான் தொழல, என் ரப்ப பார்க்கணும்னு சொல்லிதான் நான் தொழுது கொண்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க. என் ரப்ப பார்க்கணும்னு ஆசை. அப்படி தொழுதவர்கள் தான் இப்னுல் ஃபாதில் ரஹ்மத்துல்லாஹி தஆலா. அந்த இப்னுல் ஃபாதில் ரஹ்மத்துல்லாஹை கொஞ்சம் பெருசாக நினைக்காத ஒரு எண்ணம் ஜமாலுத்தீன் சாவி ரஹ்மத்துல்லாஹுக்கு இருந்தது. ஒரு தடவை கனவு, அன்பானவர்களே, ஒரு கனவு ஒன்று காணுகிறார்கள் ஜமாலுத்தீன் சாவி ரஹ்மத்துல்லாஹ். அந்த கனவுல கியாமத்து இருக்கிற மாதிரி ஒரு கனவு, கியாமத்தில் தான் நிற்கிற மாதிரி ஒரு கனவு. எப்படி இருக்கும்? சொர்க்கம் மூடப்பட்டு இருக்கிறது, சொர்க்கத்தின் வாசலிலே மலக்குமார்கள் நிற்கிறார்கள். நிற்கிற மலக்குமார்கள் கேட்கிறார்கள், ஐன ஜமாத் இப்னு ஃபாதில், இப்னு ஃபாதிலுடைய கூட்டத்தினர்கள் எங்கே என்று கேட்கிறார்கள். இப்னு ஃபாதிலுடைய ஜமாத்தினர்கள் எங்கே என்று கேட்கிறார்கள். கனவு பார்க்கிறது ஜமாலுத்தீன் சாவி. இந்த ஜமாலுத்தீன் சாவி ரஹ்மத்துல்லாஹுக்கு இப்னு ஃபாதில் ரஹ்மத்துல்லாஹ் மேல ஒரு பெரிய எண்ணமெல்லாம் கிடையாது. இப்னு ஃபாதிலுடைய ஜமாத்து எங்கேன்னு கேட்டோன்னே, சொர்க்கத்து கதவல்லவா திறந்திருக்கு, ஃபதகத்தம்து இலைஹி, வேகமாக நான் முன்னே ஓடினேன். உடனே அந்த வாசலில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் இருந்துச்சு, நீலாம் உள்ள போகக்கூடாது, திரும்பி போ, நீ இங்கே உள்ள போகக்கூடாது, சொர்க்கத்துக்குள்ள போகக்கூடாது, திரும்பி போ அப்படின்ட்டாங்க. நான் ஒரே பரிந்து வைக்கிறேன், எப்படி சொர்க்கத்துக்கு போகாம எப்படி போக முடியும் அப்படின்னு. அப்போ மலக்குமார்கள் சொன்னாங்க, அந்த லஸ்தம் என்ன போகும், நீ அந்த ஜமாத்தில் நீ சேர மாட்டா, நீ போயிடு அப்படி. நிறைய கிதாபு எழுதுனவங்க இப்னு ஜமாலுத்தீன் சாவி ரஹ்மத்துல்லாஹ் நிறைய கிதாபு எழுதியிருக்கிறாங்க. சொர்க்கத்தில் இடம் கிடைக்கல, நீ அந்த இப்னு ஃபாதிலுடைய ஜமாத்தை சேர மாட்டாய், அதனால் உங்க இங்கே இடம் கிடையாது, திரும்பி போன்றார். கனவு கலைந்தது, தூக்கம் முடிச்சு எழுந்து
ரொம்ப தவிக்கிறாங்க. இன்னும் இப்படி ஒரு நிலை ஆயிடுச்சு, சொர்க்கத்துக்கும் போக முடியல, வலிமார்கள் கூட்டத்திலையும் சேர முடியல. எப்படி ஒரு கனவு! இந்த கனவை, இந்த செய்தியை இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய கிதாபில் பதிவு செய்கிறாங்க. ஏன் கிதாபு சொல்கிறேன்னா, கனவுல அடிச்சு விட்றாங்கன்னு நினச்சிடக்கூடாது அல்லவா, அதுக்காக இந்த செய்தியை சொல்கிறேன். அப்போ மறுநாள் என்ன செய்கிறாங்க, அப்பையிலிருந்தே அவர்கள் வைத்திருந்த அந்த எண்ணத்தை மாற்றிக் கொள்கிறார்கள். யாரையும் நம்ம தப்பா நினைக்கக்கூடாது, எல்லாரும் பெரியவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று முடிவை மாற்றிக்கொண்டு இப்னு ஃபாரிஸ் ரஹ்மத்துல்லாஹ் மேலே அவர்கள் சதகா செய்கிறார்கள். யா அல்லாஹ், இவர்களை நான் தவறாக நினைத்து விட்டேன், நான் செய்கிற சதகாவை இவர்களுக்காக நீ நன்மையாக சேர்த்துக்கொள் என்று ஒரு வருஷ காலம் 365 நாள் சதகா செய்கிறாங்க. அவங்க பேர்ல பாடல்கள் படிக்கிறாங்க. இப்படியாக செய்து ஒரு வருஷ காலம். அதன் பிறகு இதுபோல ஒரு கனவு வருகிறது. அதே மாதிரி மலக்குமார்கள் கியாமத்தை பார்க்கிறார்கள், மலக்குமார்கள் நிற்பதையும் பார்க்கிறார்கள், ஜன்னத்தையும் பார்க்கிறார்கள். ஜன்னத்தை திறக்கும் போது மலக்குமார்கள் கேட்கிறார்கள், ஐர ஜமாத் இப்னு ஃபாரிஸ், இப்னு ஃபாரிஸுடைய ஜமாத்தினர்கள் எங்கே வாங்கன்னு கூப்பிடுறாங்க சொர்க்கத்துக்கு. அப்போதும் தகத்தம் துயிலை, நான் வேகமாக சொர்க்கத்தை நோக்கி ஓடி போனேன். மாணவர்கள் வாசலில் என்ற மாணவர்கள் சொன்னார்கள், இப்ப நீ உள்ள போ அப்படின்னு சொன்னான். இப்ப நீ உள்ள போ, அந்த மீனும் நீனும் அவங்கள ஒரு ஆளு தான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த செய்தியை எழுதி கொண்டு வரக்கூடிய இமாம்கள் எங்க கொண்டு போறாங்க தெரியுங்களா? உங்களோட ஹாதிகள் கலியா, இவ்வளவு பெரிய நூல்களை எழுதியவர் ஜமாலுதீன் சாவி ரஹிமஹுல்லாஹ், நிறைய கிதாபுகளை எழுதியவர்கள். ஆனால் ஒரு பெரும் மனிதரை, மகானை, ஒரு இறைநேசரை மதிக்க வேண்டிய விதத்தில் மதிக்காததினால் அவருக்கு எவ்வளவு பெரிய சொர்க்கம் தடையாக இருக்கிறது பார்த்தீர்களா? இவர் இவ்வளவு பெரிய கிதாபை எழுதி இருந்தோம், சொர்க்கத்துக்கு போவதற்கு இப்னு ஃபாரிஸ் தேவைப்பட்டார் என்று அந்த கிதாபினுடைய பாடத்தை கொண்டு போகிறார்கள். என்ன சொல்றாங்கடா, நாம் மதிக்க வேண்டியவர்களை மதிக்காமலும் விட்டுறக்கூடாது. கம்முண்டு போகலாம், நம்மளுக்கு பிடிக்கலன்னு சொன்னா கம்முண்டு போகலாம், அது வேற விஷயம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவரெல்லாம் ஒன்று, அதெல்லாம் ரொம்ப மோசம் அப்படின்னு நம்ம ஒரு அலட்சியமாக அவமதிப்பாக பேசுவது ஆபத்து என்பதையும் நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்ல நல்ல பாடங்களை எல்லாம் நம் முன்னோர்கள் அவர்கள் பெற்று நமக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சிறந்த பாடங்களை எல்லாம் நம் வாணி நாடிலே நம்மளுக்கும் நசீபாக்கி தருவானாக. பெரியோர்களையும் பெரிய இடங்களையும் அல்லாஹ் அதனுடைய பரக்கத்தை கொண்டு நம்மளுடைய வாழ்நாளில் எல்லா பரக்கத்துகளையும் தந்தருள் புரிவானாக. நல்ல இடங்களோடும் நல்லவர்களோடும் சேர்ந்து இருக்கின்ற பரக்கத்தையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அதன் வழியாக வீட்டில் இருக்கிற நம்மளுடைய தொழிலில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் அல்லாஹ் போக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்திலிருந்து தஃப்சீர் முறையாக விடுபட்டதிலிருந்து அல்லாஹ் நாடினால் நடைபெறும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சல்லல்லாஹு அலா முஹம்மத், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி வஸல்லிம்.